கன்னிராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். கண்டக சனின்னு சொல்கிறாங்க. எப்படி சாமி, ஒரே பயமாக இருக்கே. ஆமாம், ஏன்னா கன்னிராசிக்கு எந்த சனியுடைய தொந்தரவும் இல்லாமலேயே அவங்க நிறைய கஷ்டங்களை பார்த்துட்டாங்க. வாழ்க்கையில் நிறைய அனுபவங்கப்பட்டவங்க. பொதுவாக கன்னிராசி என்பர்கள் அமைதியானவர்களாக நல்லவர்களாக இருப்பாங்க. ஏன்னா நிறைய வாழ்க்கை அனுபவங்கள்லாம் நிறைய ஏற்ற இறக்கங்கள், நிறைய தோல்விகள், இதெல்லாம் ரொம்ப அமைதியாக பார்த்தவங்க யாருன்னு கேட்டிங்கனாக்கா நம்ம கன்னிராசி என்பர்கள். அப்பேற்பட்ட கன்னிராசி என்பர்களே, கண்டக சனி ஆரம்பம். இந்த கண்டக சனியால் ஏதேனும் பாதிப்புகள் இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக இந்த 26 இந்த ஒரு வருஷம் கம்ப்ளீட்டாகவே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா ராகு வேற இப்போ கீழே வரப்போகிறார். ராகு கீழே வந்தாருன்னா உங்களுக்கு 5ஆம் பாவத்தில் போய்ட்டு ராகு உட்காந்துடுவார். இப்போது 26 அக்டோபர்லேருந்து. அதே போல் சனி பகவான் ஒரு பக்கம் பார்ப்பார். குருவுடைய பார்வை இல்லாமல் போயிடும். அப்போ இதனால் நம்ம மேஷத்துக்கு சொன்னதை போல், ரிஷபத்துக்கு சொன்னதை போல், சிம்மத்துக்கு சொன்னதை போல் அடுத்ததாக இந்த கன்னி ராசி என்பர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு இருக்க வேண்டும். ஒன்றும் இல்லைங்க, எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்? உங்கள் எதிரி உங்கள் கூடவே இருப்பான். இதில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஒரு குடும்பமாக இருந்ததுன்னா நாத்தனாராக இருக்கலாம், மாமியாராக இருக்கலாம், மருமகளாக இருக்கலாம், மச்சினராக இருக்கலாம், அங்கம் சித்தப்பாவாக இருக்கலாம், பெரியப்பாவாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், அங்கம் பங்காளிகளாக இருக்கலாம், அண்ணன் தம்பிகளாக இருக்கலாம். ஒரு குடும்பமாக இருந்தால் ஒரு வேலை செய்கிறீங்க, வேலைக்கு போகிற இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹையர் ஆஃபீஸர், உங்கள் மேனேஜராக இருக்கலாம், உங்கள் பாஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் கொலீக்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம். போன வாரம் கூட ஒரு பெரிய அதிகாரி ஒருத்தர் பிடபிள்யூடியில் ஒரு பெரிய ஈஆர் இருக்கக்கூடியவங்க ஒரு ஃபோன் கால் பண்ணுறாங்க. சார், நான் குறிப்பிட்ட செக்டரில் இருக்க ஒரு ஊர் பேர் சொல்கிறாங்க. மதுரை அந்த டிவிஷனில் ஒரு ஊர் பேரை சொல்கிறாங்க. அங்கே சொல்லி நான் அந்த மாதிரி, சார் நான் ஈஆர் இருக்கேன் சார், எனக்கு கீழே இருக்கக்கூடியவங்க ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுத்து எனக்கு இப்போ இடமாற்றம் கொடுத்து நான் இங்கே செட்டில் ஆகிட்டேன் சாமி, இப்போ எனக்கு ஒரு சஸ்பெண்டில் இருக்கேன். யாருன்னு கேட்டால் எனக்கு கீழே இருக்கிறவங்க என்னை போட்டு கொடுத்துட்டாங்க. கன்னிராசி. அப்போது கன்னிராசி என்பர்களே, உங்கள் எதிரிங்க உங்கள் கூடவே இருப்பாங்க. அப்படி இல்லை, எதிரிங்க கூட தான் நீங்கள் போய் உட்காந்துருப்பீங்க, அவங்க கூடயே ட்ராவல் பண்ணுவீங்க. இவங்க எதிரினே உங்களுக்கு தெரியாது. நல்லவங்க மாதிரியே உங்களை பேசுவாங்க. ராஜா கண்ணு அன்பாக பேசுவாங்க. நீங்கள் மயங்கிடுவீங்க, ஏமாந்துடுவீங்க, நல்லவங்கன்னு நினச்சிடுவீங்க. உங்களை முன்னாடி போவிட்டு பின்னாடி முதுகில் குத்தனாக இருப்பாங்க. அப்போ எங்கே கவனமாக இருக்க வேண்டும்? குடும்பங்களாக இருந்தாலும், தொழில் செய்யக்கூடிய இடங்களாக இருந்தாலும், வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருந்தாலும், சமுதாயத்தில் பழகக்கூடிய இடங்களாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும். அரசியலாக இது எப்பயுமே நடக்கும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நடக்கும். அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையை சார்ந்தவர்கள், முதலீடு செய்யக்கூடியவர்கள், இன்வெஸ்டர்ஸு, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க, இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், இவங்க எல்லாருமே வேலை செய்கிற இடத்துலேருந்து, தொழில் செய்கிற இடத்துலேருந்து எதிரிகளிடத்தில் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழி? நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக சாமி, நான் நிறைய டேமேஜ் ஆகிட்டேன், நிறைய உடனே உதாரணங்கள்லாம் வரும். கவலை வேண்டாம் கன்னிராசி அன்பர்களே. நடக்கக்கூடிய இந்த சனிப்பெயர்ச்சி கன்னிராசிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. உங்களுக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கணும், தொழில் நல்லபடியாக அமையணும், ப்ராஃபிட் நல்லபடியாக வரணும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகணும், பிஸ்னஸ் நல்லபடியாக அமையணுமே, நான் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கடன்லாம் குறையணும் அப்படிங்கிறதுக்காகவே கன்னிராசி அன்பர்களுக்காகவே ஒரு சனிப்பெயர்ச்சி பரிகார யாகம் வேள்வி நடைபெறுகிறது. உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் சரி தான் கன்னிராசி என்பர்களே, இந்த சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் உங்களுடைய பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். கீழே தெரியக்கூடிய நம்பருக்கு ஒரு கால் பண்ணி அதற்கான கட்டணங்களை செலுத்தி உங்கள் கம்பெனி, எங்களுடைய கம்பெனி நேமில் பண்ணுங்கள் சாமி, கம்பெனி பேரில் பண்ணுங்கள், கடை பேரில் பண்ணுங்கள், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் பேரில் பண்ணுங்கள், பையன் பேரில் பண்ணுங்கள், அல்லது பொண்ணு பேரில் பண்ணுங்கள். அந்த மாதிரி உங்களுக்கு எது வேணுமோ, நிறுவனத்தின் பெயரிலோ அல்லது கம்பெனி பேரிலோ பெயர்களை பதிவு செய்து அதுக்கான கட்டணத்தை செலுத்தி பரிகாரத்தில் கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக அதுக்கான பிரசாதங்கள் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்படும்.
அப்போ பாருங்கள், கன்னி ராசி அன்பர்களே, இது பரிகார ராசியாக அமைகிறது. அதிகமான சிவபெருமான் வழிபாடு, சிவாலயங்கள் வழிபாடு செய்வது, சிவாலய தரிசனங்கள் செய்வது மிகவும் சிறப்பு. ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபடுவது, பக்தி சார்ந்து இருப்பது, பக்தர்களோடு இணைந்து கொள்வது, சபரிமலைக்கு போயிட்டு வருது, இதெல்லாம் கன்னி ராசிக்கு நன்மையை செய்யும். அதிகமாக சபரிமலைக்கு போயிட்டு வாங்க. முடிஞ்சால் மாதத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க, சபரிமலை போயிட்டு வாங்க. நீங்கள் ஆண்களாக இருந்தால், பெண்களாக இருந்தால், 50 வயசுக்கு மேலே இருந்தால், கன்னி ராசியாக இருந்தால், உடம்பு சரியில்லைனா கூட நீங்கள் எப்படியா சபரிமலை போயிட்டு வந்துடுங்க. நிச்சயமாக அந்த உடல்நிலை முன்னேற்றம் இருக்கும், உடம்பு சரியாகும். அப்போ உங்கள் கர்மாவை கழிப்பதற்கான மார்க்கம், வழி உண்டு. அது ஒரு பிறப்பு ரகசியம். அப்போ உங்களுடைய பாவத்துவங்கள், உங்களுக்கு என்னெல்லாம் பாவங்கள் இருக்கோ, என்னெல்லாம் கர்மாக்கள் இருக்கோ, அதெல்லாம் விலகக்கூடிய காலம். கவலை வேண்டாம் கன்னி ராசி அன்பர்களே. அதனால தான் சொல்கிறேன், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், அல்லது மீடியா துறை, ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், மெயினாக இடதோஷம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், எதிரிகளுடைய தொந்தரவுகள், இந்த 4 பெருசாக இருக்கும். அதை விட்டா இடதோஷங்கள் 5வதாக சேர்ந்து கொள்ளும். இடதோஷங்கள், இடமாற்றங்கள் இருக்கும். இன்னும் நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட நிச்சயமாக இருக்கும் கன்னி ராசி என்பர்களே. இந்த இடமாற்றங்கள், இடதோஷங்களை பொறுத்த வரையில் அது இங்கே குடியிருக்கக்கூடிய வீடுகளாக இருக்கலாம், இல்லை தொழில் செய்யக்கூடிய நிறுவனங்கள், அந்த பூமியாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், அல்லது புதுசாக ஒரு இடம் வாங்கியிருக்கலாம், அங்கே ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம். சம்திங் ஏதோ ஒரு இடமாற்றங்கள், இடதோஷங்கள் இருக்கும், பூமி தோஷங்கள் இருக்கும். விவசாய நிலமாக இருக்கலாம், தோப்புகளாக இருக்கலாம், இல்லை செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம், பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது, செய்வினை கோளாறுகள். அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே, ஆனால் அவை எல்லாம் கூட சரியாகும். அப்போ இந்த சனிப்பெயர்ச்சி பரிகார சனிப்பெயர்ச்சியாக அமைகிறது. சிவபெருமான் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்கள் கஷ்டம் தீரணும், உங்களுடைய கவலை நீங்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஜாதகம் பார்த்து கொள்வது சிறப்பு கன்னி ராசி அன்பர்களே. அப்போ நிச்சயமாக இந்த சனிப்பெயர்ச்சியால் கடைசியாக நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, திருமண பாக்கியங்கள். மெயினாக இந்த 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்துன்னா, 7.5 சனியில் வீடு கட்டலாமா, 7.5 சனியில் இடம் வாங்கலாமா, கடன் வாங்கலாமா, அல்லது திருமணம் செய்யலாமா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். குழந்தை பிறக்குமா, இதெல்லாம் நிறைய கொஸ்டின்ஸ் வரும். நிச்சயமாக கடன் சுமைகள் அமைவது சிறப்பு. நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரிதான், உங்கள் ராசிக்கு ஓகே. பட் இது இல்லாமல் நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் 7.5 சனியில் ஒரு சிறு கடன் இருப்பது சிறப்பு. அதுவும் சுபிக்ஷமான கடனாக, ஒரு வீடு வாங்குகிறேன், ஒரு நிலம் வாங்குகிறேன், ஒரு ஃப்ளாட் வாங்குகிறேன், அந்த மாதிரி ஒரு இஎம்ஐ போட்டுக்கிறது சிறப்பு. வண்டி வாகனத்தில் காசு போடக்கூடாது, சனி பகவானுக்கு அது பிடிக்காது. லக்ஸரி லைஃப் கூடாது அவருக்கு, புரியுதுங்களா? அதனால் வண்டி வாகனத்தில் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. அதே போல் ஆர்கிடெக்டு, ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு வாட்டி உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து ஒரு அட்வைஸ் வாங்கிக்கோங்க ப்ளீஸ். ஒரு 50,000 சிறு முதலீடு சொல்கிறேன் நான். ஒரு 50,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறத உங்களுக்கு நஷ்டம் தானே அது ஒரு 2,000 கொடுத்து ஒரு கன்சல்டிங் வச்சுக்கோங்க, 48,000 உங்களுக்கு லாபம். அப்போது ஒரு பிஸ்னஸ் மட்டும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் நிச்சயமாக ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கிறது, உங்கள் பணம் வீண் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கன்சல்டிங் எடுத்துக்கொள்வது சிறப்பு. ஆனால் அடிப்படை தேவைகளை நிச்சயமாக கடன் வாங்கி ஒரு கல்யாணம் பண்ணுறது, ஒரு காது குத்து வைக்கிறது, மொட்டை அடிக்கிறது, குலதெய்வத்துக்கு வழிபாடு செய்வது, இதெல்லாம் நீங்கள் ஒரு சின்ன கடன், சிறு கடன் வாங்கி செய்வீர்களே, அப்பா அம்மாவுக்கு 60 பண்ணுவது, 70 பண்ணுவது, இதுக்கெல்லாம் நீங்கள் கடன் வாங்கினா சனி ஒத்துப்பார். லக்ஸரி லைஃபுக்கு அவர் ஒத்துக்க மாட்டார். வண்டி வாங்குகிறேன், வாகனங்கள் வாங்குகிறேன், பெரிய முதலீடுகள் செய்கிறேன், ஷேர் மார்க்கெட்டில் போடுறேன், இதுக்கெல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார். இதுதான் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது 7.5 சனியில். இதுக்குத்தான் உங்களுக்கு குரு தேவை, வழிகாட்டுவதற்கு ஒரு குரு தேவை. அதே போல் அன்பர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணங்கள், இன்னும் சொல்லப்போனால் காதல் திருமணங்கள், ஏமாற்றங்கள், காதலில் வரக்கூடிய மறைமுகமான ஏமாற்றங்கள், வெளியில் தெரியாமல் இருக்கிறது, அந்த மாதிரி ஏமாற்றங்கள்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும். கணவன் மனைவி காதலர்கள் பிரிந்த உறவுகள், ரொம்ப நாளாக பழகிக்கிட்டு இருக்கீங்க, அதில் ஒரு கேப் வந்து போச்சு, திடீர்னு பழகாதன்ட்டாங்க, வேணான்ட்டாங்க, வராதன்ட்டாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு தடைகள், மனசில் ரொம்ப வலி, ஒரு பெயின் இருக்குமே, ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுற சாமி,
நான் வேணான்னு தான் சொன்னேன், அவராக தான் வந்து பழகினாரு, இப்போ வந்து கடைசியில் வேணான்ட்டாரு. இந்த மாதிரியெல்லாம் அந்த பழக்க வழக்கங்கள் பிரிவுகள் இருக்குமே, ஆனால் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போலத்தான் குழந்தை பாக்கியம். நீங்கள் சரியான முறையில் கரெக்டான ஒரு ஜோதிடரை அணுகிய ஒரு நல்ல குருவை நீங்கள் தேர்ந்தெடுத்து அம்பாளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக இந்த 7.5 சனியில் குழந்தை பாக்கியம் உண்டு. அதான் உங்களுக்கு நல்ல குரு அமைவார்களே, ஆனால் கணவன் மனைவி இருவருடைய ஜாதகம் முக்கியம். இந்த 7 ஜனங்கள்லாம் கூட ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக வந்துடுறாங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்பு இருக்கக்கூடியவங்க தான் எங்கேயாவது போயிட்டு ஏமாந்துடுறாங்க. அப்போ நிச்சயமாக 7.5 சனியில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சனி பகவான் இதெல்லாம் கர்மா இருந்தால் தான் அந்த நடக்கும், அது பாக்கியம் கிடைக்கும். அப்போ குழந்தை பாக்கியம் உண்டு, திருமண யோகங்கள் உண்டு, நன்மைகள் பல நடக்கும். ஸோ மீண்டும் ஒரு முறை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன், நடைபெறுகிற இந்த மார்ச் 6ஆம் தேதி சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகிறது. இதுக்கு உங்களுடைய பெயர்களையும் உங்கள் கம்பெனி நேமாக இருக்கலாம், கடைகளாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், தொழில் நிறுவனங்களாக, கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம். ஸோ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு, ஃபேமிலி ரிலேட்டடாக உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் விலகுவதற்கு இந்த சனிப்பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். சங்கல்பத்தில் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதற்கான கட்டணத்தை செலுத்தி கீழே உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஜெய் வராகி.